நம்மளோட கலாச்சாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர்கள வந்து பிரைஸ் பண்றது வந்து மத்த எல்லா இடத்துல விட அதிகம். நான் மத்த இடத்துல இல்லன்னு சொல்லல. இது வந்து எல்லா நாடுகள்ல ஈவன் டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல கூட இருக்கு. பட் தே ஆர் இன் த மாடரேஷன் நான் சொல்லுவேன். சமீபத்தில நம்ம எல்லாருக்கும் தெரியும். விஜய் வந்து பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பயங்கரமான இம்மென்ஸ் சப்போர்ட் வந்து அவர் ஃபேன்ஸ் கிட்ட வந்து டெக்னிக்கலி வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து இப்ப எல்லாம் வந்து சப்போர்ட்டர்ஸா மாற ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க எடுக்கிற சில முடிவுகள்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. அதாவது எங்க போனாலும் பின்னாடி போறது. அதே மாரி அவரோட கேம்பெயின் வெஹிக்கிள்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறது. நெறைய இடத்துல வந்து டூ வீலர்ஸ்லாம் வந்து அவங்க ஹெல்மெட் போடுறதும் இல்ல. ஏன்னா, அவங்களோட கவனம் வந்து முழுக்க அந்த வண்டிய பார்த்துட்டே ஓட்டுறதுனால, அவங்க எங்க ஓட்டுறாங்கன்னு தெரியாம எங்கேயாவது போய் விட்டுர்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப சமீபத்தில ஒண்ணு பார்த்தேன். விழுப்புரத்தில அவர் ஒரு கேம்பெயின்க்காக போயிட்டு இருக்கும்போது, அவரோட அந்த கார் மேல தாவுறாங்க. அந்த வீடியோ இருந்தா நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த கார் மேல தாவி ஃபோட்டோ எடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்கணுமாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆப்வியஸா நீங்க யார வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். யாருக்கு வேணாலும் நீங்க ஆதரவு தெரிவிக்கலாம். யாரோட படங்கள் வேணா நீங்க கொண்டாடலாம். அது 100% உங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு. பட் நோ ஒன் இஸ் வொர்த் மோர் தென் யுவர் டைம் அண்ட் லைஃப். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ டைம கூட விடுங்க. உங்களோட லைஃப் உங்களோட உயிர தாண்டி யாருமே உங்களுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையவே கிடையாது. ஸோ நீங்க யோசிச்சுட்டு இத வந்து முடிவு எடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் அவங்கள பிரைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இத இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு.